வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். எனது 27ஆம் ஆண்டு திருமண நாள் வீடியோ இது. 27 ஆண்டுகளை கடந்து நானும் எனது மனைவியும் சந்தோஷமா இருக்கிறோம். என்னோட திருமணமே மிகவும் விமர்சையா நடந்தது. அந்த ஒரு காலகட்டத்துல நான் சிறு வயசுல 45 வருஷமா திரைப்படத்துறையில ஒர்க் பண்ணாலும், அரசியல்ல பயணம் பண்ணாலும், நான் செய்த தவறுகள், நான் செய்த தீமைகள் எனக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தது. தண்டனைனா மேல ஆசிட்டு ஊத்தப்பட்டு என்னோட ஃபேஸ், என்னோட மூஞ்சி எல்லாமே சிதலமாச்சு. அதன் பிறகு பைத்தியம் பிடிச்சி என் கிராமத்துக்கு போய் என்னோட சொந்த பந்தங்கள் எல்லாம் விரட்டப்பட்டு, என்னோட அக்கா கிட்டலாம் நான் பொண்ணு கேட்டு யாருமே எனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப சென்னைக்கு வந்தேன். இங்க என்னோட வளர்ப்பு தந்தை, வளர்ப்பு தாய் எம்எஸ் மரியம் பிவி, எம்எஸ் அப்துல் மஜித் அவர்களிடம் போய் நான் இனிமேல் எந்த தவறும் செய்ய மாட்டேன், நான் ஒழுங்கா இருக்கிறேன், சொந்த ஊர்ல கொஞ்சம் நிலம் இருக்கு, இங்க ஒரு இடம் வாங்கியிருக்கேன், எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்க அப்படின்னு அவங்க காலில் போய் விழுந்தேன். நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. என்னை பற்றி தவறான விஷயங்களா பரப்பப்பட்டது. எனக்கு தெரிஞ்ச தேங்காப்பு மாமி, பக்கத்துல எங்க அத்தை, அதன் பிறகு சகிலா மாமின்ட்டு அவங்க அம்மா, அப்புறம் ஜுபிதா, அண்ணன் செல்வம் அவர்களோட மனைவி, சாரோட ஒய்ஃபு, அன்சர் அவங்க ஒய்ஃபு, கிருஷ்ணவேணி அம்மா, தாசு, சலீமு, உதயன், அமீரு, மார்டின், இன்னும் நிறைய நண்பர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவன் நல்லவன் தான், ஏதோ தவறு நடந்து போச்சு, அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்கன்னு சொன்னாங்க. 2-3 இடத்துல பொண்ணு பார்க்கப்பட்டது. அந்த பொண்ணும் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. திரைப்படத்துல ஒர்க் பண்றதுனால தவறான வழிதான் நடந்திருக்கான், திரும்ப தவறாயிட்டானா நம்ம பொண்ணு வாழ்க்கை கெட்டுடும் சொன்னாங்க. அதையெல்லாம் தவிர்த்து ஒரு முறை நான் பாடி காக்கப்படத்துக்கு போகும்போது எங்க வாப்பாவோட பெரிய பையன் ரஃபி மஜித் அவர்கள் கார் எடுத்துட்டு வந்தாங்க. என்னையா பொண்ணு கிடைச்சதா கிடைக்கலான்னு கேட்டாங்க. கிடைக்கலப்பா அப்படின்னு. வாயா உனக்கு பொண்ணு பார்த்து தரேன்ட்டு என்ன அழைச்சிட்டு போனாரு. ஐசிஎஃப்ல கம்பர் திருமண மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போனாரு. நாங்க 2 பேரும் போய் இறங்கினோன்னே அங்க உள்ள மக்கள்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. பைத்தியம் பிடிச்ச அலைஞ்சா அந்த பைத்தியத்தை குறித்து ரஃபி பையன் அலையிறாரு, எதுக்கு அழைச்சிட்டு வந்தாருன்னு சொன்னாங்க, கேட்டாங்க. அதையெல்லாம் மீறி அங்க எங்க வாப்பா பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரஃபி பாய் அழைச்சிட்டு போய் பொண்ணு பாக்குறீங்க, அப்துல்லா ஒரு பொண்ணு பார்த்து முடிச்சு வைங்க அப்படின்னு ரஃபி பாய் சொன்னாரு. உடனே அந்த பிரியாணி செய்யறத மற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு எங்க வாப்பா என்ன கையில பிடிச்சிக்கிட்டு பக்கத்துல எங்க மாமியார் உட்கார்ந்தாங்க. இதுதாண்டா அவங்க மாமியார்ன்ட்டு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதன் பிறகு நிறைய பேர் பேசப்பட்டது, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. எத்தனை பவுன் நகை போடுறீங்களோ போடுங்க, அவனுக்கு சொந்தமா வீடு இருக்கு, கிராமத்துல சொந்தமா இடம் இருக்கு, அவன் திரைப்படத்துல ஒர்க் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. நான் ஒரு 10 பத்திரிக்கை தான் எனக்கு கொடுத்தாங்க. அந்த பத்திரிக்கைய ஒரு சில பேர்கிட்ட கொடுத்தேன். எங்க அக்காவுக்கு காமிச்சேன், எங்க அம்மாவுக்கு காமிச்சேன், என் தம்பி காமிச்சேன், எங்க மாமா வீட்டுக்கு காமிச்சேன். எங்க கிராமத்துல இருந்து யாரும் வரல, எங்க அம்மா கூட யாரும் வரல. இருந்தாலும் ரொம்ப சிறப்பான ஒரு திருமணமா நடந்தது. இங்க சென்னையில கவிஞர் ஷேக் முகமது அவர்கள் பத்திரிகை வச்சேன். அப்புறம் KS ரவிக்குமார், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், டைரக்டர் ராஜ்கிரண் அவர்கள் முன்னிலையில தான் எனக்கு திருமணம் நடந்துச்சு. நடிகர் நம்பிராஜன் வந்திருந்தாரு, நடிகர் சிஸ்டர் மனோர் வந்திருந்தாரு, தம்பி சார், ராஜ்கிரணோட தம்பி சார் சீனி சாகுல் அமீது வந்திருந்தாங்க, ஸ்ரீதர் பெரிய வக்கீல் ஆடிட்டர் அவங்க வந்திருந்தாங்க. என்னோட கல்யாணத்துக்கு போட்டோ எடுத்ததே சித்ரா சாமிநாதன் போட்டோகிராஃபர், பெரிய போட்டோகிராஃபர், அவர் தான் எனக்கு போட்டோல எடுத்து கொடுத்தாரு. இப்படி விமர்சையா திருமணம் நடந்தது. ஏன் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். எங்க
சித்தப்பா மகன் அறிவழகன், மலர்கொடி தம்பதியினர் அவங்களும் வந்து வாழ்த்துனாங்க. இது எல்லாமே நான் வந்து பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த 27வது ஆண்டு திருமண நாள் நான் அதிகமா படிச்சேனா இல்லைன்னா கம்மியா தான் படிச்சேன். ஆனா என் பிள்ளைகளை, என் பையனை வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேல்ஸ் பிலிம்ல படிக்க வச்சேன். என் மகளை வந்து ஏசிஎஸ்ல நியூட்ரிஷன் படிச்சாங்க. நான் படிக்கல, என் மனைவி படிக்கல, இருந்தாலும் பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல நிலையில உயர்த்தணும். இந்த எண்ணம் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும். எனக்கு இருந்த சங்கடங்கள், எனக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே மறந்து அடுத்த லெவலுக்கு நான் வரேன், அடுத்த உயரத்துக்கு நான் போறேன்னாக்க எல்லாமே விட்டு கொடுத்து போற மனப்பக்குவம் தான். எந்த ஒரு எறும்புக்கும் நான் வந்து துரோகம் பண்ணல, எந்த ஒரு மனிதர்களையும் உதாசீனப்படுத்த மாட்டேன். மனசுல வச்சுப்பேன். பலர் எனக்கு நன்மை செஞ்சிருக்காங்க, பலர் தீமை செஞ்சிருக்காங்க. ஏன் இந்த யூடியூப்ல வந்து என்ன ஒரு பாடலாசிரியரா அறிமுகப்படுத்துனது, ஒரு கவிஞரா இன்ட்ரோடியூஸ் பண்ணது, ஒரு இசையமைப்பாளரா இன்ட்ரோடியூஸ் பண்ணது எனது அண்ணன் சந்திரசேகர், மியூசிக் கம்போசர் அண்ணன் சிம்சன் அவர்கள். இவங்களோட உதவியால நம்ம மாயாகுளம் கவிஞர் ஷேக் முகமது அவர்கள் வந்து ஒரு 20 பாடலை ரெக்கார்ட் பண்ண சொன்னாங்க திரைப்படம் எடுக்கிறதுக்கு. அது நிலுவையில் இருக்கு, ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. இருந்தாலும் அதுல சில பாடல்களை தான் யூடியூப் சேனல்ல நான் பதிவிறக்கம் செஞ்சிருக்கேன். இந்த திருமண நாள்ல எனது சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சு, எனக்கு பல பேர் வியூவர்ஸ் இருந்திருக்காங்க, பல பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே என்ன விமர்சனம் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாலும், என்ன வாழ்த்தி கமெண்ட் பண்ணியிருந்தாலும், மீண்டும் மீண்டும் என்னோட முயற்சிகள் வெற்றி அடைய உங்களால தான் முடியும். 3 சேனல் 4 சேனல் நான் வந்து வழிநடத்திக்கிட்டு இருந்தேன். அது எல்லாம் காப்பிரைட் ஆகி தவறான கண்டென்ட் போட்டு எல்லாமே முடக்கப்பட்டது. அதன் பிறகுதான் எங்க ரஃபி மஜித் அவர்கள் வந்து ஜிஎம்பி ட்ரீம் ரிதம்ட்டு ஒரு கம்பெனியே ஆரம்பிச்சிருவோம், வெப் சீரியல் எடுப்போம், திரைப்படம் எடுப்போம், ஷார்ட் பிலிம் எடுப்போம், நீ வந்து புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதை வழி நடத்துன்னு சொன்னாங்க. அதுதான் ஜிஎம்பி மாயவரம் வாசனை. இந்த சேனல் வந்து இன்னைக்கு 765 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மேலும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நல்ல ஒரு வழியை காட்டினா என்னோட திறமைகளை வெளிப்படுத்துவேன். நல்லா யோசிச்சு பாருங்க. சாதாரண கிராமத்துல பிறந்து இங்க சென்னையில வந்து இந்த அளவுக்கு உயர்ந்து பல கவிதைகள் எழுதியிருக்கேன், பல கதைகளை வெளியிட்டிருக்கேன், பல பாடல்களை வெளியிட்டிருக்கேன். இன்னும் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு எழுதி கதையா சொல்லிட்டு வரேன். யூடியூப் சேனல்ல என்னோட கதையா சொல்லிட்டு வரேன். முதல் கதை அப்படின்ட்டு அடுத்த 3 கதைகள் இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு விமர்சனம் பண்ணுங்க. அப்படி இல்லையா என்ன வந்து வளர்த்து விடுங்க. ஒரு மனிதனிட்ட ஒரு திறமை இருக்குன்னா அந்த திறமையை யாராவது வளர்த்தாதான் மேற்கொண்டு மெருகேற்றுக்க முடியும். எதுவுமே செய்ய முடியலன்னா எந்த மனிதனாலும் முன்னேற முடியாது. நண்பர்கள் நினைச்சா என்னோட சேனல் நிச்சயம் வெற்றி சேனலா அமையும். இந்த திருமண நாள்ல 27வது ஆண்டு திருமண நாள் நான் சந்தோஷமா இறைவனோட துவாவோட, எங்க பாப்பா அம்மாவோட துவாவோட சந்தோஷமா இருக்கேன். சங்கடங்களை மறந்துருவோம், சந்தோஷத்தை கொண்டு வருவோம். சந்தோஷம் தான் வாழ்க்கையில மனிதனை வந்து உயர்த்திக்கிட்டு இருக்கு. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் நீடூடி வாழ்வான் என்பதுதான் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லாசியுடன் இந்த யூடியூப் சேனலை வளர்த்து விடுங்க. ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா மாயவரத்தான். எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவா பேசுறேன். வெற்றி 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 ஜெயிக்கிறோம். மாயவரம் மண்வாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரோட சேனல் தெரியுமா? அது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான். அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு? ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்